அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரிஸ்டாட்டில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி கோச்சிங் சென்டர் காஞ்சிபுரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காலேஜ் டிஆர்பிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் டெஸ்ட் 1 அனிமல் டைவர்சிட்டி அண்ட் ஃபைலோஜெனி டெஸ்ட்டு எழுதி முடித்தாச்சு. யூனிட் 2 செல்லுலார் ஆர்கனைசேஷனும் நம்ம ஆல்ரெடி முடித்தாச்சு. அடுத்தது யூனிட் 3 டெவலப்மெண்டல் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜியும் வந்து நம்ம எழுதி முடிச்சிட்டோம். யூனிட் டெஸ்ட் 4 அனிமல் ஃபிசியாலஜியும் நம்ம வந்து எழுதி முடித்தாச்சு. இன்றைக்கி என்ன போட்டிருக்கோம் கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் டெஸ்ட் 5 இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி ஜெனட்டிக்ஸ் டெஸ்ட்டும், யூனிட் 6 ஈக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ் என்விரான்மெண்டல் பயாலஜியும், யூனிட் 7 பார்த்திங்கன்னா மாலிகுல்ஸ் அண்ட் தர் இன்ட்ராக்ஷன்ஸ் பயோகெமிஸ்ட்ரியும் போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம குரூப்பில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு பயோஸ்டாட்டிக்ஸ் மட்டும் தனியாக வந்து எங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பயோஸ்டாட்டிக்ஸ் மட்டும் 100 கொஷின் எடுத்து அதனுடைய பிடிஎஃப்பும் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் வந்து டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நடந்து முடிந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் 85,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபெயில் ஆகியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தமிழ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 10th புக்கை மட்டும் பார்த்தா போதுமானது. லைன் பை லைன் நீங்கள் படித்து தமிழ் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டிக்கான வழிவகை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் இதில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த பார்ட் வந்து உங்களுக்கு எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அதனால் தமிழ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டது என்னென்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணி எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் மெட்டீரியல்ஸை ரெடி பண்ணிட்டோம். அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு யூடியூப் சேனலில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின் பேப்பர் வந்து நாளைக்கு நைட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அடுத்தது என்னென்னா, புக்லெட்டை டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான புக்லெட்டை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த புக்லெட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து எவ்வளோ மார்க்ஸு, ஸ்ப்ளிட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்னன்றதை அந்த புக்லெட்லேயே கொடுத்துருக்காங்க. அது வந்து குரூப் 1ல் ஆல்ரெடி கேட்டது மெத்தடில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஃப்லைன் மெத்தடில் எழுதும்போது ஓஎம்ஆர் வந்து ஒரு 100 கொஷின் இருக்கிற ஓஎம்ஆர் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு கொஷினும் படிச்சுட்டு ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணி உங்களோட மார்க்ஸை கால்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா ஓஎம்ஆரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மெயின் எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எவல்யூஷன் டெஸ்ட் இருக்குது. யூனிட் 8 பார்த்திங்கன்னா எவல்யூஷன் அண்ட் பிஹேவியர் இருக்குது. அதையும் வந்து மிக விரைவாக வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். அந்த டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிடலாம். அடுத்தது நம்ம டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டிருந்தோம் இல்லையா, டெஸ்ட்டு ஷெடியூலில் பார்த்திங்கன்னா 10 யூனிட், ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 யூனிட் நம்ம முடித்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பயோஸ்டாட்டிக்ஸ் தனியாக வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு யூனிட்டும் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். அடுத்தது வந்து 2 ஆஃப் டெஸ்ட்டு போட்டிருந்தோம். யூனிட் 1 to 5, 6 to 10 2 ஆஃப் டெஸ்ட்டு போட்டிருந்தோம். அதுக்கான டைம் இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல. அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டை வந்து கிட்டத்தட்ட 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து 2 ஆஃப் டெஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ், கமெண்ட் ஏதாவது பண்ணனா நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை யூடியூப் சேனல்லையோ நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.